பார்த்தாலும் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் போதையில், குடி போதையில் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு என்றாலே பெருமைக்குரியது, வீரத்தின் அடையாளம். இன்று குடிகாரர்களின் அடையாளமாக மாற்றி வைத்து விட்டார்கள். குடிகாரர்களின் அடையாளமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி. இப்படியேதான் மக்களை எதுவுமே யோசிக்க கூடாது. அவன் போதையிலே இருக்கணும். அவன் யோசிச்சான கேள்வி கேட்பான்ல. இப்ப போதையிலே இருந்தா யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. அதனால் மக்களை போதையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சிகள். தமிழ்நாட்டில் இந்த மது ஒழிய வேண்டும். நாளை சுதந்திர தினம், எல்லோரும் ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். தமிழக மக்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த குடி போதையிலிருந்து இந்த தமிழகம் விடுபட வேண்டும். இந்த போதையை ஒழிக்கக்கூடிய கட்சிக்கு தான் வாக்களிப்பேன். யார் இந்த டாஸ்மாகை ஒழிப்பேன் என்று சொல்கிறாரோ அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுங்கள். தமிழ்நாட்டில் இந்த மது போதையை ஒழியுங்கள். இந்த மதுவால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகிறது. இந்த மதுவால் தான் நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வன்கொடுமைகள் இதெல்லாம் இந்த மது போதையால் தான். அதிக விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் மது போதைகள். இது போன்ற இந்த மதுவை விற்பனை செய்யக்கூடிய கட்சியை அகற்றுவோம். சுதந்திர தினத்தன்று தமிழக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு சபதம் எடுப்போம். இந்த மதுவை ஒழிக்கக்கூடிய கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். அந்த மதுவை முற்றிலுமாக அகற்றுவோம், ஒழிப்போம். அதற்காக தான் இன்று எவ்வளவு தியாகிகள் போராடினார்கள். சுதந்திர போராட்ட வீரர்கள் எதற்காக போராடினார்கள்? இந்த நாடு நலமாக இருக்க வேண்டும், இந்த நாடு வளமாக இருக்க வேண்டும், நாட்டில் உள்ளவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் குடி போதையில் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். ஆகையால் தூய்மை பணியாளர்களுக்காக பத்திரிகை துறை நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அந்த பத்திரிகை துறை பார்த்தீங்கன்னா நாளை சுதந்திரம் கொண்டாட போவதில்லை. ஏன்னா தூய்மை பணியாளர்களுக்கு உரிமை இல்லாத இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் சுதந்திரத்தை கொண்டாட போவதில்லை. நன்றி, வணக்கம்.